ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசு சொல்கிறார், தெளிவாய் சொல்கின்றார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனாலும் கொடுக்க முடியாது, எந்த ஒரு பணமும் கொடுக்க முடியாது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நல்ல வசதியாக இருந்தாலும் கூட அவரிடத்தில் கேட்டு பாருங்கள், சொல்லுவார்கள், எனக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை என்று சொல்லுவதை நாம் கேட்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, காரணம் ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் அது மிகவும் இனிமையானது, மிகவும் ஆசீர்வாதமானது. ஆகவே தான் வேதவசனம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். அப்போ ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதம், அது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், அவர் கொடுக்கிற சமாதானம் விலையேற பெற்றது என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே ஆண்டவர் கொடுக்கிற அந்த சமாதானம் உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, அது பரலோகத்திலிருந்து வருகிற ஒரு சமாதானமாக இருக்கிறது. ஆகவே நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் அந்த சமாதானத்தை தருகிறார், சந்தோஷத்தை தருகிறார், நம்மை ஆசீர்வதிக்கின்றார், நம்மை மகிழச் செய்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்து நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.